This meeting is being Actually, recorded. in the course நம்ம ஜாயின் பண்ணது, what are the prerequisites we needed? Any prerequisite or any developing thing, knowledge we need? What kind of things we need before that course? இல்லைங்க, எந்த ஒரு ப்ரீ ரெக்வசிட்ஸும் தேவையில்லை. ஐ மீன் நீங்கள் வந்துட்டு டெவலப்பராக இருக்கணும் அந்த ரோலில் நான் சொல்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஸ்னோஃப்ளேக் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்கியூஎல் உங்களுக்கு தெரியுங்களா? ரோல் பேசிஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் இருக்கணும், ஐ மீன் நீங்கள் வந்து இந்த ரோலில் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எஸ்கியூஎல் நாலேஜ் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குன்னா ஓகே, ஸ்னோஃப்ளேக் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறது, ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு ஈஸி தான் லேர்ன் பண்ணுறது. அதுதான் டெய்லி எடுக்கிற கிளாஸ் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ப்ராக்ரெஷனை நீங்களே ட்ராக் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுப்போம், பட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுங்கிறத நீங்கள் ஓனாக வந்துட்டு பார்த்து படிக்கணும். ஸோ ஸ்னோஃப்ளேக் ரெக்குயர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சால் போதும். மோஸ்ட்லி பெருசாக வேறு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஸ்னோஃப்ளேக் இப்போ வேறு ஏதாவது டெக்னாலஜி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய டூல் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்தா தான் நீங்கள் ஸ்னோஃப்ளேக் ஐ மீன் அந்த டெக்னாலஜி கற்றுக்க முடியும். அதில் வந்து நீங்கள் டெவலப்பராக இருக்க முடியும், இல்லை அந்த ரோலில் நாங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கை ப்ராப்பராக படிச்சிங்கனாலே போதும். ப்ளஸ் ஆடடாக நீங்கள் டிபிடின்னு ஒரு டூல் இருக்குது, டேட்டா பில்ட் டூல்ன்ட்டு. ஸோ அது நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லையும் ஸ்னோஃப்ளேக் ப்ளஸ் டிபிடி இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு டூல் வந்துட்டு ப்ராப்பராக படிச்சுக்கிட்டீங்கனாலுமே நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு இது ட்ரெண்டாக இருக்கும்ன்ட்டு நல்லாவே தெரியுது. டிபிடி மீன்ஸ் அது ஒரு டூல். அது ஆக்சுவலாக அது ஸ்னோஃப்ளேக் ஐ மீன் எப்படின்னா இப்போது இதில் ஸ்னோஃப்ளேக்கில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் டிபிடி. ஓகேங்களா? அது வந்து டிபிடிங்கிறது ஸ்னோஃப்ளேக்குக்காகவே பில்ட் பண்ண ஒரு டூல். ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு அது தனி ஒரு கோர்ஸ் அது. ஓகேங்களா? இப்போதைக்கு ஸ்னோஃப்ளேக் மட்டும் பார்ப்போம். எத்தனை பேர் வந்துட்டு இதில் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, ஐ மீன் இந்த டேட்டா பேஸ் ரிலேட்டடாக ஏதாவது நாலேஜ் இருக்குங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி யாரும் இருக்கீங்களா? டேட்டா சைடு இல்லை வந்துட்டு ஓகே நான் ஐடியில் இருக்கேன், இப்போ வந்து ஐடிக்கு மூவ் ஆகணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கன்னா யாரும் இருக்கீங்களா? ஓகே கிரேட். செகண்ட். ஹலோ. சொல்லுங்க. Actually, என்கிட்ட ஒரு டவுட் இருக்கு. இப்போ can you explain your roles and responsibility on what kind of project are you doing? What kind of project I am working? In your company, நீங்க என்ன பண்றீங்க அந்த ப்ராஜெக்ட்ல, உங்களோட roles and responsibility என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஓகேங்க, நான் வந்து ஸ்னோஃப்ளேக் டெவலப்பராக தான் இருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ராஜெக்ட். அதில் வந்துட்டு இப்போ டேட்டா வந்துட்டு மல்டிபிள் சோர்ஸஸில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ யூஎஸில் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, சோர்ஸ் சிஸ்டம். அங்கேருந்து நம்மளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து AWS S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஸ்னோஃப்ளேக்கில் நாங்கள் எடுத்து லோட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜஸில் எல்லாத்தையும் டேட்டா ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பராக ரிப்போர்ட்டிங்க்கு ப்ராசஸ் பண்ணி ரிப்போர்ட்டிங் டீமுக்கு கொடுப்போம். பவர் பிஐ டீம் நாங்களே வந்துட்டு பவர் பிஐ ரிப்போர்ட்டும் ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு அவங்க ஃபர்தராக வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறது அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் அந்த டேட்டாவை வந்துட்டு திரும்பவும் நிறைய டேட்டா கன்சியூமர்ஸும் இருப்பாங்க. எங்கள் ஸ்னோஃப்ளேக்லேருந்து டேட்டா கன்சியூம் பண்ணுற டேட்டா கன்சியூமர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கும் அது மாதிரி டேட்டா ஷேர் பண்ணோம். ஸோ இதுக்கிடையில் அந்த டேட்டா வந்து டேட்டா ப்ராசஸிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இது மாதிரி பர்பஸ்க்கு நம்ம ஸ்னோஃப்ளேக் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குங்க. ஸோ அதுதான் இங்கே என்னோட ரோல், ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர். ஸோ AWS S3 நம்ம டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் டேட்டா கன்சியூமர்ஸ்க்கு டேட்டா கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ இதுதான் என்னோட ரோல். ஆக்சுவலாக ஸ்னோஃப்ளேக் டெவலப்மெண்ட்டு என்னோட ஒர்க் இதுதான். ஓகேங்களா? ஸோ
ஸோ நான் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்க. ஸோ யாருக்கு வந்துட்டு டெக்னிக்கல் நாலேஜே சுத்தமாக, ஐ மீன் நான் இப்போ வந்துட்டு எனக்கு ஐடியே எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ் ஐடிக்குள்ளே என்டர் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு நம்ம ஏன் ஸ்னோஃப்ளேக் படிக்கணும், எதுக்காக நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு லேர்ன் பண்ணி எதுக்கு ஒர்க் பண்ணணுங்கிறத விட நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு ஸ்னோஃப்ளேக் போகிறோம், என்ன ரீசன் என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்னோஃப்ளேக்னு எடுத்துகிட்டு படிக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் எதுக்கு ஸ்னோஃப்ளேக்னா, இப்போ வந்துட்டு 2 ரீசன். ஒன்று வந்து பர்சனல் ரீசன், ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஐடியில் ஆல்ரெடி இருப்பீங்க, உங்கள் டொமைனில் உங்கள் ரோலில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் டூல்ஸ் வந்துட்டு மேபி அது இப்போ டவுனாக இருக்கலாம், உங்களோட அந்த டெக்னாலஜி வந்துட்டு மேபி இப்போ அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிருக்கலாம். இல்லை சில பேர் நான் ஐடியில் இருந்துட்டு ஐடி வரணும்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்துட்டு இந்த டெக்னாலஜி படித்தா நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அதுக்காக ஸ்னோஃப்ளேக் வந்திருப்பீங்க. இன்னும் சில பேர் எனக்கு ஸ்னோஃப்ளேக்னா எனக்கு அதெல்லாம் இன்னும் தேவையில்ல, ஜஸ்ட்டு படித்தா போதும், படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டும் ஸ்னோஃப்ளேக் படிக்கிறதுக்கு வந்திருப்பீங்க. ஸோ எதுனாலும் ஓகே தான். இன்னொரு கேட்டகரினா இது வந்து பர்சனலாக நம்ம வந்துட்டு இதெல்லாம் எனக்கு நான் இதெல்லாம் இதுக்காக நான் ஸ்னோஃப்ளேக் படிக்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு. பட் பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏன் ஸ்னோஃப்ளேக்கை சூஸ் பண்ணுறோம், ஏன்னா நிறைய டூல் இருக்குது, அதில் எதுக்கு பர்டிகுலராக வந்துட்டு நம்ம ஸ்னோஃப்ளேக் சூஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. அது ஏன்னா அது ஏன்றதை விட இப்போது ஸ்னோஃப்ளேக்குங்கிறதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ், டேட்டா வேர் ஹவுசிங் அந்த கான்செப்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம ஏன் ஸ்னோஃப்ளேக்குக்கு வரோங்கிறதே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ப்ராஜெக்டில் நடக்கிறத சொல்கிறேன் நான். இப்போ ஒரு ஸ்டேட்டுக்குமே இந்தியாவிலே எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரே பிளான் வந்துட்டு மல்டிபிள் ரீஜியன்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் வச்சுருப்பாங்க. ரீசன் என்னென்னா ஒரே மாதிரியே இருக்காது, ஓகேங்களா? ஒரு ரீஜியனில் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறது, பாலிசியை வந்துட்டு பை பண்ணுறது கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கே இருக்க பீப்புள் வந்துட்டு ஹெல்த்தியாக இருப்பாங்க, ஸோ அங்கே ப்ரீமியம்ஸும் கம்மியாக இருக்கும். இன்னொரு பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்துட்டு மெடிக்கல் எமர்ஜென்சி நிறைய இருக்கும், அங்கே வந்துட்டு நிறைய பாலிசிஸ் பை பண்ணுவாங்க, அங்கே ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஸ்னோஃப்ளேக்குங்கிற என்ன சொல்கிறது, இது எல்லாமே டேட்டா வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாவை நம்ம எப்படி ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி, இப்போது இவ்வளோ டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணும்போது அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி அதை வந்துட்டு ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் இல்லைங்களா ஃப்யூச்சரில் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு எஃபிஷியண்ட்டான டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்டில் ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து கரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 4 to 5 இயர்ஸாகவே ட்ரெண்டில் இருக்க ஒரு டூல் தான். பட் இப்போது என்ன சொல்கிறது, இப்போது உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்னோஃப்ளேக்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதில் நல்லா என்ன ஷைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பராக டேட்டாவை எடுத்து வேர் ஹவுசிங் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ரிப்போர்ட் ஜென்ரேஷன் இது மாதிரி விஷயங்களுக்காக தான் ஸ்னோஃப்ளேக்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் பிஸ்னஸில் வந்துட்டு, ஓகேவா? பர்டிகுலராக இது வந்துட்டு நீங்கள் ஸ்னோஃப்ளேக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய டூல் இருக்குது. ஆரக்கிள் டிபி இருக்குது, எஸ்எஸ்எம்எஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட இது ஏன் ஸ்னோஃப்ளேக் நம்ம ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, மார்க்கெட்டில் ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளவுட் பேஸ்டு டூல், ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள்
இதுக்காக நீங்கள் வந்துட்டு எதுவும் வந்துட்டு மெட்டீரியல் எதுவும் பை பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு இப்போ ஜிமெயில் எப்படி லாகின் பண்ணி ஒர்க் இது பண்ணுறீங்க, ஆக்சஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு எஃபிஷியன்ட் என்ன சொல்கிறது, அந்த ரீசனுக்காக தான் ஸ்னோஃப்ளேக்குக்கு இவ்வளோ இது இருக்குது, மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பே ஃபார் வாட் யூ யூஸ் மாடல். என்னென்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக்கில் இப்போது ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜ், ஒன்று வந்து டேட்டாவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோங்கிறது. அது எல்லாமே ஒரே செட்டாக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு அது ப்ரைஸிங் எல்லாமே ஒரே இதில் ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்னோஃப்ளேக் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவை எப்படி ப்ராப்பராக நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் இருக்கும். அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், இப்போ அதில் வந்துட்டு வேர் ஹவுஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்னோஃப்ளேக்கில். எப்படி டேட்டா வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் இதை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஸ்னோஃப்ளேக்கில் வந்து ஸ்டோரேஜ் தனியாக இருக்கும், அந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அது தனியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த இது மாடல்ஸில் எதுலையுமே அப்படி இல்லைன்றதுனால இது வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு காஸ்ட்டுமே, ஐ மீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் எதுவும் தேவையில்லை. டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ப்ராப்பர் அத்தன்டிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு இட் ஆல்சோ ஹெல்ப் சம் டிரான்ஸ்மிஷன், கிரியேட் டேட்டா பைப்லைன்ஸ், கிரியேட் விஷுவல் டேஷ்போர்ட் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டேட்டா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் சோர்ஸஸில் கலெக்ட் பண்ணி அது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏடபிள்யூஎஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏடபிள்யூஎஸ், இல்லை ஜிசிபி, இல்லை ஒரு என்ன சொல்கிறது அஷூர் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்துட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போது ஸ்னோஃப்ளேக்கை வச்சு இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களோட டேட்டா வந்துட்டு இங்கே ஏடபிள்யூஎஸ்குள்ளார வந்துருச்சுனாலே இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்னோஃப்ளேக்கில் இன்டெகிரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் அதாவது இன்டெகிரேஷன் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஏடபிள்யூஎஸ்லேருந்து வந்த உடனே டைரெக்டாக உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்கு வந்துடும். ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து நீங்கள் அதர் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? லைக் பவர் பிஐ இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி பவர் பிஐ இது மாதிரி ரிப்போர்ட்டிங் டூல்ஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் இன்னும் ஏன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி டைம் கன்சர்ன், அதாவது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற டைம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ரிப்போர்ட் எப்பவுமே ஸ்லோவாக இருக்கும். பட் ஸ்னோஃப்ளேக்கில் வந்துட்டு அந்த ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும் ஸ்னோஃப்ளேக் என்விரான்மெண்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டாவை எடுக்கணும்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா அது வந்துட்டு அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு தனியாக வந்துட்டு ஆர்கிடெக்சர், ஸ்னோஃப்ளேக் ஆர்கிடெக்சர்னு தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ டேட்டாவை எப்படி ஃபாஸ்ட்டாக ரிட்ரைவ் பண்ணுறது எல்லாமே ஸ்னோஃப்ளேக்கில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேஷன் பர்பஸ்க்காகவும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டுக்காகவும் ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், டேட்டா பைப்ஸ், கிரியேட் விஷுவல் டேஷ்போர்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கும் தெரியுங்களா? எஸ்கியூஎல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா யாராவது? ஓகே, ஸோ உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சால் போதும். ஸ்னோஃப்ளேக்கில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம். டேட்டா பைப்ஸ்னால் டேட்டா பைப்லைன் வந்து டேட்டா இப்போது சோர்ஸ்லேருந்து இங்கே ஏடபிள்யூஎஸ் வரைக்கும் வந்துருச்சு. இங்கேருந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்க்கு அந்த டேட்டாவை எடுத்து ஸ்னோஃப்ளேக்கில் ப்ராசஸ் பண்ணி அதை வந்துட்டு ரிப்போர்ட்டிங் டீமுக்கு கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்லேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸ்னோஃப்ளேக்குங்கிறது இவ்வளோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு காரணம், இவ்வளோ ஃபேம்
ஸ்னோஃப்ளேக் இருக்கிறதுக்கு காரணம் அதோட ஃபீச்சர்ஸ் தான். ஓகேங்களா? அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அது எல்லாமே இப்பயே சொன்னோம்னா அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கேலபிலிட்டி. இப்போ வந்துட்டு ஒரு ஆன் ப்ரெம் டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் அதிகமாகுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு டேட்டா பேஸ் மறுபடியும் வாங்கணும். வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணணும் ஆன் ப்ரெம்னா ஆஃபீஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு டெக்னீஷியன் வந்துட்டு அதை ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது எதுவுமே நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கில் தேவையே இல்லை. டைரெக்டாக நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்துட்டு இப்போது 1 TB ஆஃப் டேட்டா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டாக்கு மட்டும் நம்ம வந்துட்டு பே பண்ணால் போதும். ஆக்சுவலாக ஸ்னோஃப்ளேக் ஸ்டோர் பண்ணாது. ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்னோஃப்ளேக்குங்கிறது ஒரு டூல். அது ஸ்டோர் பண்ணாது. அது வந்துட்டு AWS இது மாதிரி ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, AWS, GCP, Azure, இவங்களோட இன்டகிரேட் பண்ணி தான் ஸ்னோஃப்ளேக் இருக்கும். நீங்கள் ஸ்னோஃப்ளேக்கு அனுப்புகிற டேட்டா இன்டைரக்டாக போயிட்டு AWSல இல்லை GCPல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கே அந்த டேட்டாவை நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறோங்கிறதுல தான் ஸ்னோஃப்ளேக்கோட பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஹை ஸ்கேலபிலிட்டிங்கிறது அதுதான். நம்ம வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட் உங்களுக்கு அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணணும் அதுவும் வந்துட்டு இதிலே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸ்னோஃப்ளேக்லேயே. ஓகேங்களா? ஸ்னோஃப்ளேக்கில் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் ஏரோஸ்னு கான்செப்ட் இருக்குது. விர்ச்சுவல் ஏரோஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுங்கிறது தான். அதாவது இது வந்து ஒரு CPU மாதிரி வச்சுக்கோங்களேன், விர்ச்சுவல் ஏரோஸ்ன்றது. ஓகேங்களா? ஸ்னோஃப்ளேக்கில் அடுத்து டேட்டா ரெக்கவரி. ஸோ டேட்டா ரெக்கவரி அதான் பேக்கப், ஷேரிங், மாஸ்கிங். இப்போது டேட்டாஸ் இப்போ வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது, டைம் ட்ராவல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது ட்ரெடிஷ்னல் டேட்டா பேஸில் நீங்கள் ஒரு டேட்டா டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா அவ்வளோதான், பர்மனெண்ட்டாக டெலீட்டடு, உங்களால் ரிட்ரைவ் பண்ணவே முடியாது. பட் ஸ்னோஃப்ளேக்கில் உங்கள் டேட்டா டெலீட் ஆனாலும் நீங்கள் ஒரு 90 டேஸ் வரைக்கும் உங்களால் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுனாலும் ஒரு 7 டேஸ் நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அப்பயும் நம்ம வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டா ரெக்கவரி ஆப்ஷன் இருக்குது. பேக்கப்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நீங்கள் இன்னொரு ஜஸ்ட் ஒரு காப்பி, 0 காப்பி க்ளோனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே எடுத்துக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டேபிளை டெலீட் பண்ணிடலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் அந்த டேபிளை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி க்ளோன் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் டேட்டா ஷேரிங். டேட்டா ஷேரிங்னா இப்போ ஆரக்கிள் டிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டேட்டா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்கீமால உங்களால் ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? பட் ஸ்னோஃப்ளேக்கில் உங்களால் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்துட்டு டேட்டா ஷேர் பண்ணலாம். ஸோ ஸ்னோஃப்ளேக்லேயே அவங்க வந்துட்டு அவுட் சைட் ஆர்கனைசேஷன்லேயும் நம்ம வந்துட்டு டேட்டா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. டேட்டா மாஸ்கிங்கிறது இப்போ ஒரு டேபிளில் ஒரு 10 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பர்டிகுலர் காலமை வந்து நான் வந்துட்டு மாஸ்க் பண்ணணும். மாஸ்க் பண்ணுறதுனா மறைக்கணும். ஓகே, அதில் டேட்டா இருக்குது. பட் ஆனால் அது என்ன டேட்டான்னு தெரியக்கூடாது. ஜஸ்ட் நான் XXXன்னு போட்டு வைக்கணும், இல்லை YYன்னு போட்டு வைக்கணும் அப்படின்னா அப்படியும் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஃபீச்சரும் நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்கில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு இந்த டேட்டாலாம் தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த ரோல் இருக்கிறவங்க இந்த டேபிளை ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேட்டா தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் ஸ்னோஃப்ளேக்கில் இந்த மாஸ்கிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன் அனலைஸ் தி டேட்டா ப்ரெசன்ட் இன் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போது மற்ற டேட்டா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா நீங்கள் ஒர்க் பண்ணுற டூலுக்கு டேட்டா வந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை இப்போ வந்துட்டு டேட்டா எடுத்துகிட்டு வந்து இங்கே AWSல GCPல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த டேட்டாவை நான் ஸ்னோஃப்ளேக்ல இருந்தே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது ஸ்னோஃப்ளேக்கு வரணும்னே அவசியம் இல்லை. எக்ஸ்டர்னல் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி என்னால் ஈஸியாக அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி இங்கேயே பார்க்க முடியும். ஸ்னோஃப்ளேக்கை கொண்டு வந்து தான் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக இருக்க ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஈஸி இன்டெகிரேஷன் வித் டேட்டா விஷுவலைசேஷன் ரிப்போர்ட்டிங் டூல்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு இதை ரிப்போர்ட்டிங் டூலோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் எதுக்குன்னா என்ன சொல்கிறது, ட்ரெண்டை ஃபைன் பண்ணதான். இப்போது டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா இருக்குது, அந்த டேட்டா வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? நம்ம வந்து அதை ப்ராப்பராக ஒரு பார் சார்ட்டோ இல்லை ஒரு பை சார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இல்லை ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, இந்த பார்ட் ஆஃப் த இயரில் நம்ம நிறைய பேர் பாலிசி பை பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் பிளானை தான் சூஸ் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்னோஃப்ளேக்கில் இருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் டேட்டா. ஏன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 70 மில்லியன் 80 மில்லியன் டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். பட் ஸ்னோஃப்ளேக்கில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் மோஸ்ட்லி பிஸ்னஸில் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்னோஃப்ளேக்கு, ஓகேங்களா? அதனால தான் இப்போ எல்லாருமே மைக்ரேட் ஆகுறதும் வந்துட்டு எல்லாம் மைக்ரேட் ஆகுறது ஸ்னோஃப்ளேக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா ஈஸி டு யூஸு, அதே மாதிரி என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர் ஹவுஸ் வர்சஸ் ஸ்னோஃப்ளேக். ஸோ வேர் ஹவுஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். டேட்டா வேர் ஹவுஸ்னால் என்னென்னா டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். டேட்டா வேர் ஹவுஸ்க்குள்ளே டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா பேஸ்க்குள்ளே ஸ்கீமா இருக்கும், ஸ்கீமாக்குள்ளே டேபிள் இருக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு டேபிளையும் ரெக்கார்ட்ஸ், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டாவை இந்த வேர் ஹவுஸுங்கிறதே அது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? வேர் ஹவுஸ்க்குள்ளார நம்ம எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், லைக் ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஸ்னோஃப்ளேக்னா இந்த ஸ்னோஃப்ளேக் இல்லை, அது வந்து ஸ்கீமாலே வரும். ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்ட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் டேட்டா எல்லாமே டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம இப்போ போவேணாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதுக்கு வந்து ஸ்னோஃப்ளேக் சூஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸில் வந்துட்டு, மற்ற டூல்லாம் இருக்கும்போது எதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்னோஃப்ளேக்குக்கு போகிறோங்கிறத மட்டும் இப்போ பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வேர் ஹவுஸில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும், அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸ்னோஃப்ளேக்கில் அது கிடையாது. செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாலாம் இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். செமி ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்னென்னா லைக் ஜேசான், ஆவ்ரோ, பார்க்வே இது மாதிரி ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து ட்ரெடிஷ்னல் வேர் ஹவுஸில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ETL டூல் வந்துட்டு வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக இது பண்ணி பார்க்க முடியும், ஃப்ளாட் பண்ணி பார்க்க முடியும். பட் ஸ்னோஃப்ளேக்கில் இன்ஹெரண்ட்டாகவே அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டூல் தேவைப்படாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன். டேட்டா லோடிங் அண்ட் அன்லோடிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன் பி டன் பை யூஸிங் காப்பி. இங்கே வந்து ETL டூல் தேவைப்படும். டேட்டா லோடிங் ஃபங்க்ஷனுக்கு ஸ்னோ பைப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி காப்பியும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி கமெண்ட்னு ஸ்னோஃப்ளேக்கில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்கு அதுதான். இது மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்கேலபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நாட் அன் ஈஸி டாஸ்க். ஏன்னா நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு என்ன சொல்கிறது சர்வர் வாங்கணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. பட் ஸ்னோஃப்ளேக்கில் ஹைலி ஸ்கேலபிள், சப்போர்ட் ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் அவுட். ஸ்கேல் அப் ஸ்கேல் அவுட்டுங்கிறது அது வேர் ஹவுஸில் வரும். பட் ஸ்டோரேஜ் when it comes to ஸ்டோரேஜ்னாலும் நம்ம வந்துட்டு ஈஸி தான். ஓகே, நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேலபிலிட்டியும் இதில் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஓகேங்களா? ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சர்வர் இருக்குன்னா சர்வருக்கு அட்மின் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லை. இன்பில்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் வித் இட்ஸ் மைக்ரோ பார்ட்டிஷன்ஸ் அண்ட் கிளஸ்டர் கீஸ். ஸோ ஸ்னோஃப்ளேக்கில் அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வந்துட்டு அப்படி தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்
ஹைலி ப்ரிஃபரபிளாக இருக்குது. ஸோ டேட்டா பேக்கப் நீட் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஈஸி அண்ட் நோ காஸ்ட் வித் க்ளோனிங். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா ஸ்னோஃப்ளேக்கில் க்ளோனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் க்ளோன் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டேபிளை டெலிட் பண்ணிடலாம். க்ளோன் பண்ண டேட்டா ஸ்டோர் பண்ணாத டேட்டா ஸ்டோரேஜ் எடுத்துக்காது. ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் க்ளோன் பண்ணுறதுக்கு காஸ்ட் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா அந்த க்ளோன் பண்ண டேட்டா உங்களுக்கு காசு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்காதுன்றதுனால உங்களுக்கு நோ இஷ்யூ. டேட்டா ரெக்கவரி இதில் வந்துட்டு இப்போது சர்வர் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்வர் ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அதில் வந்து நம்ம டேட்டா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி வித் டைம் ட்ராவல். உங்களுக்கு டைம் ட்ராவல்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னேன் ஸ்னோஃப்ளேக்கில். இங்கே டேட்டா லாஸ் ஆச்சுனாலும் உங்களால் ஈஸியாக ஸ்னோஃப்ளேக்கில் எடுத்துக்க முடியும். அப்புறம் டேட்டா ஷேரிங் ஈஸி வித் டேட்டா ஷேரிங் ஃபீச்சர்ஸ், சேஞ்ச் டேட்டா கேப்சர், நீட் ETL டூல். அதாவது சேஞ்ச் டேட்டா கேப்சருங்கிறது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு டேபிள் ஒன்று பில்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு மில்லியன் என்ன சொல்கிறது 1 மில்லியன் ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் AWSல. அதை ஃபஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக்கு லோட் பண்ணிவிடுவாங்க. இப்போது டே பை டே நம்மளுக்கு டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணணும். இப்போது ஆல்ரெடி இங்கே 1ன்னு ஒரு டேட்டா வந்துருச்சுன்னா திரும்பவும் ஸ்னோஃப்ளேக்கு அந்த 1ங்கிற டேட்டா வந்துச்சுன்னா டூப்ளிகேட் ஆகிடும். கரெக்டுங்களா? நான் அது ப்ராப்பராக பார்த்து 1 ஆல்ரெடி வந்துச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்குது அப்படி சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி நம்ம டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் டேட்டா கேப்சருங்கிறது ஒரு டெல்டா சேஞ்ச்னா அது ஒவ்வொரு டைமும் நம்ம டேட்டாவை வந்துட்டு லோட் பண்ணும்போதும் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா தான் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ETL டூல் இருந்தால் தான் அது வந்துட்டு பண்ண முடியும். ஸ்னோஃப்ளேக்கில் அப்படி கிடையாது. ஸ்ட்ரீம்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்துட்டு டேட்டா வந்துட்டு அந்த டெல்டா சேஞ்சஸ், அதாவது சேஞ்ச் ஆகிற டேட்டாவை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஷெடியூலிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எக்ஸ்டர்னல் டூல் தேவைப்படும். என்ன ஷெடியூல் பண்ணுவீங்க? டேட்டா லோடை வந்துட்டு ஷெடியூல் பண்ணுவீங்க. கரெக்டாக ஒரு ஜாபை ஷெடியூல் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு AWSக்கு டேட்டா வந்துருச்சு, அதை வந்துட்டு நான் ஸ்னோஃப்ளேக்கு கொண்டு வரணும்னா ஸ்னோஃப்ளேக்கில் ஒரு ஃபீச்சர் இருக்குது க்ரௌனிங்னு சொல்லிட்டு. அதை யூஸ் பண்ணி என்னால் ஷெடியூல் பண்ணிட முடியும். எனக்கு டெய்லி நைட் 12 o'clock எனக்கு அந்த ஜாப் ரன் ஆகணும்னா டெய்லி நைட் 12 o'clock அது ரன் ஆகிட்டு டேட்டா இங்கே AWSல புதுசாக வந்திருக்க டேட்டாவை எடுத்து ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கும். பட் இதுவே நான் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 12 o'clock அது ரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது பண்ண முடியாது. எனக்கு தனியாக ஒரு ETL டூல் வேணும். அந்த டூல் வச்சு தான் நான் ஷெடியூல் பண்ணி இங்கே இருக்க டேட்டாவை ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ்க்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இப்போது இவ்வளோ ஃபீச்சர்ஸும் ஒரு பர்டிகுலர் டூல்லேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிருது. ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு எல்லாருமே ஸ்னோஃப்ளேக்கு இப்போ மைக்ரேட் ஆகுறாங்க. இன்னொன்று DBTன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. DBT எப்படின்னா இப்போ வந்துட்டு அதாவது ஸ்னோஃப்ளேக்கில் நீங்கள் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. பட் இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களால் டேட்டா வந்துட்டு நீங்கள் எந்த லீனியேஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணுன்னாலும் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேட்டா வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம DBTங்கிற ஒரு டூல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸ்னோஃப்ளேக்லேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் இதனோட பெனிஃபிட்ஸ். எதுக்காக நம்ம வந்துட்டு ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ்லேருந்து ஸ்னோஃப்ளேக்கு போகிறோம். ஸோ வேர்ஹவுஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸுங்கிறது அதாவது Oracle DB அது மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஆன்-ப்ரெம் டேட்டா பேஸஸ். அங்கே டேட்டா எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு சர்வர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்னோஃப்ளேக்கில் அப்படி கிடையாது. டேட்டா வருதா எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். அது க்ளவுடில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட்டு. அதனால தான் அது வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு இவ்வளோ
பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் ஸ்னோஃப்ளேக் மூவ் ஆகிறாங்க. பிஸ்னஸ் நீட்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டூல்லே நம்மளுக்கு கிடைச்சிருதுன்றதுனால தான் எல்லாருமே ஸ்னோஃப்ளேக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிஸ்னஸோட என்ன சொல்றது, அதுக்கும் அட்வான்டேஜ் இருக்கணும்ல. நம்ம வந்துட்டு காஸ்ட் கட்டிங் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பிஸ்னஸ் வந்துட்டா. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஸ்னோஃப்ளேக்குங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லாம் ஸ்னோஃப்ளேக் சூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்சர். இது வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ ப்ரீ ரெக்வசிட்ஸ்ன்னு இருக்கு. இது வந்துட்டு டேட்டா பேஸ் நாலேஜுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க போக போக. பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு எஸ்கியூஎல் தெரிஞ்சாலே போதும். ஸ்னோஃப்ளேக் ஈஸியாக கற்றுக்கலாம். பட் ஆனால் ஸ்னோஃப்ளேக்லேயே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எஸ்கியூஎல்ங்கிறது பேசிக். இது மட்டும் எஸ்கியூஎல் தெரிஞ்சதுன்னா ஓகே மேனேஜ் பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்னோஃப்ளேக்கில் இருக்குது. அதனால தான் அதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இப்போது. இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஸ்னோஃப்ளேக் பேசணும்னா நிறைய பேசலாம். பட் ஆனால் அது வந்து டெக்னிக்கலாக பேசினா உங்களுக்கு புரியாது இப்போவே. ஜஸ்ட் இப்போதைக்கு ஏன் ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிறது மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஸ்னோஃப்ளேக்னா என்ன, இல்லை எதுக்கு நம்ம இதை படிக்கிறோம் அப்படின்ட்டு டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட், எப்படி லேர்ன் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஜாப் சப்போர்ட் பற்றி என்னால் முடிஞ்சால் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா நான் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் என்னன்ட்டு. சொல்லுங்க கோகுல். Hey, thanks, Vinos. Thanks for the input. See, it is possible to sync the data. From one database to Snowflake. So it's kind of either should be a database sync or specific table sync. This can be done in Snowflake. Yeah, it is possible. In Snowflake, it is possible. Yeah. You mean, for example, my database is running in OCI Cloud, Oracle Cloud. Okay. I like to sync the data for archiving purpose or something else. So it is possible to do that. Most of the client want to use Snowflake or any warehouse database for store their archiving data. Okay. So either doing as an activity, means quarterly or monthly, purge the data to the archive warehouse database. Is that possible to sync the data directly to the warehouse database like Snowflake? So we can, is that possible? Without any external tool, only with Snowflake. I don't think that's possible without any external tool. I think we need the other tool to synchronize. Because customer, if we want to convince the customer, if you want to buy this tool, they will ask the same question, whether this only tool will manage everything. So if you want to buy another tool, definitely they will not accept that. That's why. Okay. So I don't think that's possible without other tool. It's I don't think. Okay, thank you. Possible. Yeah, thanks. Yeah. And any other question? Hi, Sanjay here. Actually, இப்போ ஸ்ட்ரீமிங் டேட்டாவெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணோம். அதெல்லாம் இப்போ எப்படி ரெஸ்ட் ஏபி போஸ்ட்மேன் அந்த மாதிரி ஏபிஐ வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸ்னோஃப்ளேக்ல எப்படி அது பண்ணுவோம்? டேட்டா ஸ்ட்ரீமிங், அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க? டெல்டா லைவ் டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, லைவ் டேட்டா வந்துட்டு நம்ம லைவ் டேட்டா ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்னோ பைப் இருக்கு. நம்ம வந்துட்டு டைரக்டா நம்ம ஒரு ஸ்டோரேஜ்ல நீங்க டேட்டா வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம பைப் வச்சு நம்ம ஓகே
டேட்டா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஏபிஐல இருந்து டைரக்டா எடுக்கணும்ல இப்போ. ம். இப்போ ஸ்பாட் ஸ்ட்ரீமிங், காஃப்கா அது மாதிரி இதுல ஏதாவது வேற ஏதாவது சர்வீசஸ் இருக்கான்னு கேக்குறேன். இதில் தான் ஸ்னோ பைப் இருக்கு. ஸ்னோ பைப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க உங்க ஸ்டோரேஜ்ல இதை இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துட்டே இருக்கும். டேட்டா நீங்க வர வர நீங்க உங்க ஸ்னோ ஃபிளேக்ல டேபிள்ல நீங்க லோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. ஆமா, ஸ்னோ பைப் இருக்கு. அப்படி இல்லை ஷெட்யூல் பண்ணி லோட் பண்றதுனாலும் நீங்க ஷெட்யூல் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் ரன் ஆகணும், இல்லை பர் டேக்கு ஒன்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணலாம். ஓகே. Again, Snowpipe, we have to get separate license, or it come with Snowflake itself? It comes with Snowflake itself. It's one of the Snowflake database object. Okay. Yeah. Vinod, one more question. Sorry to trouble you. Yeah, no problem. What kind of business using the Snowflakes other than a very large customer? Any mid-level or small-level customers are using Snowflakes? Mid-level, I mean, for what purpose generally? For what kind of business they are using? Mainly for large volume of data. If you are having, then it is benefit to use Snowflake. If you are having very less amount of data, then I don't think it will be benefit, but you can still use. For now, what I know, for insurance, big insurance companies and semiconductor companies, banking domains, they are all migrating to Snowflake because they have large volume of transaction data, so they want to process all this huge volume of data day to day, right? So yeah, they are slowly migrating to Snowflake because all these features are available here, and also the cost to process those data is less compared to other tools. Yeah. So if you have huge volume of data, then it's prefer to go for Snowflake. Thanks for your input. Yeah. Thanks. Thanks for your session also. Okay. Yeah. Guys, any other questions? Hi, Vinod. Yeah. Hi, Hari. Vinod, just apart from the டாபிக்ல ஒரு கொஸ்டின் எனக்கு. சொல்லுங்க. இப்போ நானும் இடிஎல் ஒர்க் பண்ணி ஸ்னோஃப்ளேக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்னோஃப்ளேக் எனக்கு மேஜர் கிடையாது. நான் பவர் பி மேஜர், எனக்கு பவர் பி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து இப்போ ஜென்ஏ